Hello friends, welcome to my shalishappycooking. இன்னைக்கு நம்ம shalishappycookingல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். மட்டன் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை தான் பார்க்க போறோம். இதை நீங்க தொக்கு மாதிரியே எடுத்துக்கலாம், இல்லைன்னா நல்லா ட்ரையா சுக்கா மாதிரியே எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. இதுல மட்டன் நான் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 கிலோ மட்டனை இந்த குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய வேண்டாம். 1/2 கப்பு சேர்த்துட்டு இதை 3 விசில் போட்டுருங்க. ஹை ஃப்ளேம்ல. லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை நான் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ இதுல ஒரு 2 தக்காளியை பேஸ்டா அரைச்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், வீட்டில் அரைச்சது. நீங்க கடையில வாங்கின தனி மிளகாய் தூள் சேர்க்கிற மாதிரி இருந்தா 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சம் திட்டமா பார்த்து ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்ச கறியை அந்த தண்ணியோடையவே ஆட் பண்ணிக்கிட்டு ஹை ஃப்ளேம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்றதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கிரேவியா வேணும்னா இப்படியே நீங்க இறக்கிக்கலாம், இல்ல தொக்கா வேணும்னாலும் நீங்க இறக்கிக்கலாம், இல்லைன்னா நல்லா ட்ரையா ஃப்ரை மாதிரி சுக்கா மாதிரி பண்றதுனாலும் இதை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு சுக்கா கிடைக்கும். சூப்பரா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பதம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்த பிறகு அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப அருமையான ஒரு மட்டன் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவி டைப்ல தொக்கு மாதிரி எடுத்திருக்கேன், சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.